வெளியூர் பயணங்களோ, வெளியூர் சார்ந்த விஷயங்களோ, இல்லை வெளியாட்கள் மூலியமாகவோ நம்மளுக்கு அந்த மாதிரியான தகவல் தொடர்புகளோ, இது பரவாயில்லைங்க, இதனால் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு குட் டைம் த ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வருது. தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம், அதாவது நம்ம ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடும். இது வரைக்கும் இருந்து வந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராகுவோட துலா ராசியில், அதாவது சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரனோட தொடர்பு கொள்ளும்போது தான் நம்மளுக்கு 12ஆம் அதிபதி அல்லவா, அவர் 7ஆம் அதிபதியாக வர்றதாலையும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் நம்ம ராசிக்கான அதிபதி அவர் தான், அந்த செவ்வாயும் வக்ரம் அவர்தால உங்களுடைய தொந்தரவான விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது மாறுகின்ற காலமாக வரப்போகுது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகும். மனசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனசால் நாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா அந்த தொந்தரவான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலங்கள் என்று கூட சொல்லலாம். இந்த லக்ஸரி வாழ்க்கை இது வரைக்கும் வாழலைங்க, நான் லக்ஸரி வாழ்க்கையோ, லக்ஸரியான எண்ணங்களோ, லக்ஸரியான பாதையோ இது வரைக்கும் நான் வாழலை, வண்டி வாகனங்கள் வாங்கலை, வேகமான கண்டிப்பாக சொல்கிறக்கூடிய காரு, 2 வீலர் இதெல்லாம் பெருசாக நான் எதுவும் வாங்கலைன்னா இந்த 16 தேதிக்கு அப்புறம் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்பட போகுதுங்க. சுக்கிரனோடு இணையும் பொழுதெல்லாம் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான கம்யூனிகேஷன், அடுத்தருடைய டிஎன்ஏ நம்மளுக்கு செட் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கையா, பயப்பட தேவையில்லை. இனிமேல் வருகின்ற காலங்களில் எதுங்களும் உங்களுக்கு விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாசிரம சனியெல்லாம் விலகக்கூடிய காலம் இனிமேல் தென்படுது, ஒன்று ஒன் பை ஒன்றா. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியம் இல்லை. வெளியூர் பயணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களோ, அல்லது வெளிநாடு பயணம் காத்துட்ருக்குறவங்களுக்கோ, நாங்கள் போய் வேலைவாய்ப்பு தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதமாகும் அமையப்பெறும். ரொம்ப நல்ல சக்ஸஸ் கிடைக்கையா, தொடுவதெல்லாம் வெற்றின்னு தர மாதிரி நீங்கள் தொட்ட வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற வியாபாரம். நான் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கேன், இது வரைக்கும் பிஸ்னஸில் சரியான முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா இந்த முறை நல்ல ஒரு முன்னேற்றத்தை விருச்சிக ராசிக்காரங்க அனுபவிப்பாங்க. தை 16க்கு அப்புறம் நல்ல கூடுதல் வருமானத்தையும் அள்ளி கொடுக்கின்ற பாக்கியத்தை பெற போகிறீங்க. எது தொட்டாலும் தொடங்கும். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, தை மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதாவது வருடத்தின் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பினை தரக்கூடிய மாதமாகவும், இறைவன் கொடுத்த மாதத்தில் பெரிய மிகுந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வழி பிறக்கின்ற காலமாக இந்த தை மாதம் இருக்குது. இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு இந்த தை மாதம் என்னென்ன பலாபலன் கொடுக்க போகுது? இந்த சூரிய பகவான் அதாவது தனுசிலிருந்து மகரத்துக்கு மாறக்கூடிய காலம்தான் தை திருநாள். அந்த தை திருநாள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த தை மாதத்துக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகம் தருமா, யோகம் தரக்கூடிய நாட்களாகும், மாதங்களாகும், ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை பெறுவது முதல் நிதேதி என்று சொல்லப்பட்ட அமைப்பிலே நம்மளுக்கு வெற்றி தரக்கூடிய நாட்களாக அமையுது. சூரியன் நிலைப்பாடு வைத்து தான் எல்லாருக்குமான அமைப்பு சுவாமி. ஒருத்தருக்கு சூரிய காரகன் என்று சொல்கிறோம் இல்லை, சூரியன் நமக்கு ராசிநாதனுக்கு 10ஆம் அதிபதி, நம்ம ராசிக்கு அவர் தான் 10ஆம் அதிபதி, ஒளி கிரகம் என்பதால் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களோ, தொலைதூர பயணம், அதாவது ரொம்ப நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலம், இதையெல்லாம் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஆரம்பத்திலேருந்தே இருக்குது. தை 1ஆம் தேதியிலேருந்தே விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள், வெளியூர் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடக்கூடிய தன்மையை நம்ம இந்த நேரத்தில் எடுக்க போகிறோங்க. உடல் உபாதைகள், இந்த அடிவயிறு பிரச்சனை என்று சொன்னோமில்லை, அந்த அடிவயிறு சார்ந்த விஷயங்களோ, அடிவயிறு பிரச்சனைகளோ எதனா இருந்திருந்தால் அவையெல்லாம் ஒரு 6ஆம் தேதிக்கு அப்புறம் நிலைமையெல்லாம் மாறிடும் சாமி. ஓரளவுக்கு அந்த ரீச்சகதி பெற்றிருந்த செவ்வாய் பகவான் நிலைப்பெல்லாம் மாறி வக்கரத்துக்கு வராரு. இனிமேல் அந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய காலம் வந்துவிட்டது. தொந்தரவான விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க. மறைவான ஸ்தானத்தில் இருக்கிறோம், நம்ம தொந்தரவான விஷயத்தெல்லாம் அனுபவிச்சுட்ருக்கோம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் அனுபவிச்சாச்சு ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அதிலிருந்து நிலைப்பாடுகள்லாம் மாறப்போகுது. ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வரப்போறீங்க. நல்லதே நடந்தால் போதும் சாமி, எனக்கு நல்லது நடக்கலனா கூட பரவாயில்லை, நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கார் அனைவருக்கும் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்களோ, அல்லது உடலில் ஏற்பட்டு வந்த தொந்தரவான விஷயங்களோ இனிமேல் ஒன் பை ஒன் மாறப்போகுதுங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சஞ்சலமான விஷயங்கள்லாம் மாறப்போகுது. திடீர் செல்வங்கள் வந்து சேரக்கூடிய காலம். இந்த அமைப்பு விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். ஒரு திடீர் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும், திடீர்னு பார்த்தோன்னா லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டுக்கு வருதுறானா தை 16 வரைக்கும் பொறுமையோடு இருங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான அமைப்புகளோ,
இல்லை சொத்துக்கள் விற்காமல் இருந்தாலோ, சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலோ நான் வீடு மனை விற்க போறையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பொறுத்து கொள்ளுங்கள். தை மாதம் 16 தேதிக்கு அப்புறம் அதிலிருந்து சுக்கிர பகவான் உச்சம் பெறுவார். நம்ம ராசிக்கு 12ஆம் அதிபதி தான். அதுவும் இல்லாமல் 7ஆம் அதிபதியாக வராரு. அவர் உச்சம் பெறக்கூடிய காலம் ராகுவோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் உச்சம் பெறுவதும் பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து நாம் விடுபட்டு வெளிவரக்கூடிய காலமாகவும் இந்த நேரம் இருக்கும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லக்ஷ்மி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பே திடீர்னு வரும். இந்த 16 நாள் கழித்து அவங்களுக்கு வீட்டில் செல்வங்கள் சேர்றதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்களாலையும் நம்மளுக்கு லக்கு கிடைக்கிற அமைப்புகளும் ஏற்படுத்தி தரும். வெளியூர் பயணங்களோ, வெளியூர் சார்ந்த விஷயங்களோ, இல்லை வெளியாட்கள் மூலியமாகவோ நம்மளுக்கு அந்த மாதிரியான தகவல் தொடர்புகளோ, இது பரவாயில்லைங்க, இதனால் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு குட் டைம் த ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வருது. தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம், அதாவது நம்ம ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடும். இது வரைக்கும் இருந்து வந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராகுவோட துலா ராசியில், அதாவது சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரனோட தொடர்பு கொள்ளும்போது தான் நம்மளுக்கு 12ஆம் அதிபதி அல்லவா, அவர் 7ஆம் அதிபதியாக வர்றதாலையும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் நம்ம ராசிக்கான அதிபதி அவர் தான். அந்த செவ்வாயும் வக்ரம் அவர்தால உங்களுடைய தொந்தரவான விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது மாறுகின்ற காலமாக வரப்போகுது. இந்த நேரத்தில் தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் அந்த நிலைப்பாடெல்லாம் மாறிடும். உடல் தொந்தரவுலேருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். உடல் தொந்தரவுலேருந்து ஓரளவுக்கு அப்பா பரவாயில்லைங்க, முன்ன ரொம்ப படுத்துட்டு இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகும். மனசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனசால் நாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா அந்த தொந்தரவான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலங்கள் என்று கூட சொல்லலாம். இந்த லக்ஸரி வாழ்க்கை இது வரைக்கும் வாழலைங்க, நான் லக்ஸரி வாழ்க்கையோ லக்ஸரியான எண்ணங்களோ லக்ஸரியான பாதையோ இது வரைக்கும் நான் வாழலை, வண்டி வாகனங்கள் வாங்கலை, வேகமான கண்டிப்பாக சொல்கிறக்கூடிய காரு 2 வீலர் இதெல்லாம் பெருசாக நான் எதுவும் வாங்கலைன்னா இந்த 16 தேதிக்கு அப்புறம் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்பட போகுதுங்க. அதுக்கான செயல் திட்டமோ அதுக்கான ரூபாவோ நம்மளுக்கு கிடைக்கிற அமைப்பு கண்டிப்பாக உண்டு. வெளியூர் பயணத்துக்காகவோ, நம்ம ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தாலோ, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தாலோ, இல்லை ப்ரெஸ் நியூஸ் அது மாதிரி நம்ம வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாலோ இவங்களுக்கு நல்ல ஏற்புடைய காலம் என்று கூட சொல்லுவேன். இந்த நேரத்தில் நம்ம கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே செட் ஆகும். ஏன்னா அவர் 3ஆம் இடத்துல செல்லும் பொழுது புதன் பகவான் உங்களுக்கான அமைப்பு லாபம் தரக்கூடிய இடமாகவும் நேரடி பார்வையாக இந்த பகவானுடைய பார்வை 9ஆம் இடத்துல படுவதால், சூரியனுடைய பார்வையும் புதனோட பார்வையின் படுவதாலையும், அதுவும் இல்லாமல் சுக்கிர பகவான் அந்த நேரத்தில் 11ஆம் அதாவது 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தில் நேரடியாக உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது தீவினைகள் அகலக்கூடிய காலம். திடீர்னு பார்த்தா புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள். இந்த பாக்கியம் திடீர் புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற பாக்கியம், அதுவும் ட்வின்ஸாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நேரத்தில் ட்வின்ஸு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடுகின்ற பாக்கியம் எல்லாம் விருச்சக ராசிக்கார் திருமணம் ஆகியிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் நிறைவேறும். இந்த டெஸ்ட் பேபி இதெல்லாம் போயிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ராகு என்பது மறைமுகம் என்று சொல்கிற மாதிரி மறைமுகமாக தென்படக்கூடிய காலம். சுக்கிரனோடு இணையும் பொழுதெல்லாம் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான கம்யூனிகேஷன் அடுத்தருடைய டிஎன்ஏ நம்மளுக்கு செட் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கையா, பயப்பட தேவையில்லை. இனிமேல் வருகின்ற காலங்களில் எதுங்களும் உங்களுக்கு விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாசிரம சனியெல்லாம் விலகக்கூடிய காலம் இனிமேல் தென்படுது ஒன் பை ஒன்றா. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியம் இல்லை. தொந்தரவான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் என்று சொன்னால் இந்த தை மாதத்துலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் தானே. நல்லது நடக்குதோ இல்லையோ, தொந்தரவுலேருந்து நாம் விடுபடுவது என்பது பெரிய விஷயம் என்று தான் எடுத்துக்கலாம். வரவு ஓரளவுக்கு நன்றாக இருக்கும், அதை பற்றி கவலைப்படணும்ல. ஏன்னா ராசிநாதனே வக்ரம் நிவர்த்தி அடையத்துக்கான காலம் வந்ததால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம். ஓரளவுக்கு தெளிவான மைண்டுக்கு வந்துடுவீங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதுவும் இல்லாமல் ராகுவும் கேதுவும் 11ஆம் இடமும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் வீற்றிருப்பதும் நம்ம தந்தையார், அதாவது நம் பெற்ற பிள்ளைகளால் தான் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். மனசார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கலக்கத்தை கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இனிமேல் வராது ஐயா. தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வெற்றி தரப்போகுது. தொடர்புகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. வெளியூர் பயணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களோ அல்லது வெளிநாடு பயணம் காத்துட்ருக்கிறவங்களுக்கோ, நாங்கள் போய் வேலைவாய்ப்பு தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதமாகும் அமையப்பெறும். ரொம்ப நல்ல சக்ஸஸ் கிடைக்கையா. தொடுவதெல்லாம் வெற்றின்னு தர மாதிரி நீங்கள் தொட்ட வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற வியாபாரம். நான் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கேன், இது வரைக்கும் பிஸ்னஸில் சரியான முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த முறை நல்ல ஒரு முன்னேற்றத்தை விருச்சிக ராசிக்காரங்க அனுபவிப்பாங்க. தை 16க்கு அப்புறம் நல்ல கூடுதல் வருமானத்தையும் அள்ளி கொடுக்கின்ற பாக்கியத்தை பெற போகிறீங்க. எது தொட்டாலும் தொடங்கும்.
ஒரு வேலை செய்கிறேன்னா எல்லா வேலைத்திலும் சக்ஸஸ் கிடைக்கின்ற அமைப்பை கண்டிப்பாக ஈட்டி தரக்கூடிய காலம் அமைப்போகிறது. இனிமேல் வருகின்ற வேலைகள் அனைத்திலும் நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பர்னு தான் சொல்லுவேன். திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்குது. திடீர் திருமண வாய்ப்புகளும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய மாதம் இந்த மாதம். தை 16க்கு அப்புறம் திடீர் காதல் திருமணம் எல்லாம் செட் ஆகிடும் சுவாமி. எப்படி தான் சாமி சொன்னீங்க? ஏற்கனவே வரன் பார்த்துட்டு போனவங்க கூட திரும்ப வரக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் ஈடுபடும். பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. பெற்றோர்கள் நம்மளுக்கு சம்மதிக்கலைன்னா இதுமேல் சம்மதிக்கக்கூடிய காலம் இனிமேல் தொடர்கின்றது. உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த தை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நடைபெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் சுப்பிரமணிய சுவாமி, அதாவது வள்ளி செய்வையானை சுப்பிரமணிய சுவாமியை திருத்தணியை சென்று வழிபடுங்க. இல்லை வள்ளிமலைக்கு சென்று இறைவன் முருகப்பெருமானை வழிபடும் போது உங்கள் தீவனைகள் அனைத்தும் அகன்றி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.